ஏய் அதெல்லாம் கவலைப்படாத, உனக்கும் தேனுக்கும் நீ நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னுவேன். ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு இருந்து போயிடுவாங்க. அடி தொட்டு புட்டா தோதமில்லே வாடி உள்ளே. இப்போ வெளி இடத்துக்கு போகிறேன், இப்போ 4 பேர் என்ன பார்க்குறாங்க கொள்கிறாங்க அப்படின்னும் போது இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் சர்வை பண்ண முடிஞ்சிருக்காது என்னால். இப்போ நான் பாடி பில்டிங் பண்ணேன்னா என் டயட் ஃபுட்டை ரெடி பண்ணுறது எல்லாமே என் ஒய்ஃப் தான். குயிலி மேம் வந்து செம கூல் அவங்களுமே. ஒரு சில இடத்துல வந்து கோவப்படுவாங்க, ஒரு சில இடத்துல வந்து இப்போ என்கிட்டலாம் வந்து பயங்கரமாக நல்லா பேசுவாங்க, சூப்பராக பேசுவாங்க. என்கிட்ட வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுவாங்க. சம்டைம் இவங்களே அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும்போது இவங்களே அழுதுருக்காங்க. பொம்பளை பிள்ளைய பெற்றவ தான், என் வயிற்றுச்சல் ஒன்று சும்மா விடாது, நீ நாசமாக போய் சொல்லிட்டுக்கிறாங்க. மனுஷன் ஒரு மாதிரி ஆயிட்டாப்புல. அதுக்கப்புறம் நாங்கள் ரூமில் இருக்க வந்து என்ன பேச, மகனே இப்படி சொல்லிருச்சுடா ஒரு பொம்பளை அப்படின்றாப்புல. சரியான வாயடிங்க அது. பாசிட்டிவா போயிட்டே இருந்துச்சு சீரியல். நல்லா இவட்ட வந்து பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவே சொல்கிறேன் ஃபுல்லா. நானும் அவரும் ரீல்ஸ் பண்ணுவோம். அவரோட வாய்ஸ் நான் தான் டப் பண்ணுவேன். ஓகே எங்கள் அப்பா கேரக்டர் வாய்ஸ் நான் தான். பேசுங்க அண்ணே அந்த பரதேசி பாண்டியனோட பையன் தானே எல்லா சொத்தையும் ஆட்டையை போட போகிறான். இப்போ வந்து விஜய் டிவில நீங்க பாண்டியன் ஸ்டோர் பண்றீங்க இல்லையா? ஸோ ரேங்கிங் கொடுக்க போறோம், பிளைண்ட் ரேங்கிங். ஓகேவா? நான் கேட்பேன், நீங்க பிளைண்ட் ரேங்கிங் கொடுத்துட்டே வரணும். மாட்டிக்கிட்டு அதுதான், ஏன்னா தப்பா சொன்னா நம்மள பிளைண்ட் ஆக்கிடுவாங்க. அதுக்காக சிந்து பைரவி 1 to 10 சார். 10ஆ? ஆமா, சிந்து பைரவி. சிந்து பைரவி பார்ப்பேன். அதுல வந்து அனந்தகிருஷ்ணன் இருக்கான் இல்லையா, ஓகே. டபுள் லீடு டீம். அது ஒன்று வந்து அனந்தகிருஷ்ணன் பண்ணுவாப்புல, பைரவியோட ஹஸ்பண்டா பண்றாங்கல்ல, அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான். நானும் அவன்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் வந்து சிவகாமின்னு ஒரு சீரியல் பண்ணோம் கலர்ஸ் தமிழ்ல 2018ல. அந்த டைம்ல அவன்லாம் ஃப்ரெண்டு. 5 சிந்து பைரவி. ஓகே. சின்ன மருமகள் 6. மகாநிதி. மகா நடிகையா? மகாநதி 7. ஏன்னா 7 மணிக்கு வருதுல அது. ஐயோ 6 மணிக்கு மாத்திட்டாங்க. மாட்ட போறீங்க. தாய் மாமன் நான் பார்த்தேன் ரீசெண்டா. ஆமா ரீசெண்டா வந்திருக்கு. 8. சிறகடிக்க ஆசை 4. ஐயனார் துணை அவங்க எங்களுக்கு காம்படிஷன், அதனால அவங்களுக்கு 9 கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு வெற்றி வசந்த் நல்லா தெரியும். ஓகே. சிறகடிக்க ஆசை. ஏன்னா நாங்க ஆயுத எழுத்துன்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது வெற்றி வசந்த் வந்து ஹீரோவோட அசிஸ்டண்டா வந்தாப்ல. அசிஸ்டண்டா வந்தாரு. அப்போதுல இருந்து பேசியிருக்கோம், பட் ஆனால் பெரிய பழக்கம் கிடையாது. இப்போ ரீசெண்ட் டைம்ல நம்பர் ஷேர் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கோம். நல்ல டைப். போட்டியாளரை போய் நீங்க 9ல வச்சிட்டீங்க. ஆமா, போட்டியாளர். அவங்க யோசிப்பாங்க, யாரா உட்காந்து ரேட்டிங் கொடுத்துட்டு இருக்கான் நம்மளுக்கு, அவ்வளோ பெரிய யோனாடாயவே அப்படின்னு. அதுதான் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏங்க இது ஒரு சும்மா ஒரு செஷன் வச்சாங்க, அதனால மன்னிச்சிருங்க. அழகே எங்களோட சங்கமம்லாம் பண்ணாங்க. 3. அதனால 3. ஆமா சூப்பர் சார். கண்மணி அன்புடன். இந்த 10 1 தான் பாக்கி. 2 இருக்கே. ஓகே. 10. ஓகே. கனா கண்டேனடி. கேள்விப்படாத 2 1 தானே இருக்கு. 2 1 தானே இருக்கு. அது புது சீரியல்ல. 2 1 தான் இருக்கு. அதனால 2 கொடுத்தலாம். பாண்டியன் ஸ்டோர் எனக்கு லைஃப் கொடுத்த ஒரு சீரியல். அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கிறதுக்கு எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆமா, நம்பர் 1. இப்ப கொடுத்து விடுறேன். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? வாகை சுடவா பாண்டியன் ஸ்டோர். பாரா. ஆமா, சீரியஸாவே என் லைஃபே தாங்க சேஞ்ச் பண்ணுச்சு. ஓகே. இத பார்த்து தான் அங்க என்ன கூப்பிட்டாங்க. அப்படின்னும் நம்ம பழச மறக்க கூடாதுல்ல. வாகை சுடவால எனக்கு இதுல பியூர் நெகட்டிவ், வாகை சுடவால பியூர் பாசிட்டிவ். ஓகே. எனக்கு இத பார்த்து தான் அங்க வந்துச்சு. அதனால நம்ம பழச விட்டு கொடுக்க கூடாது. இப்போ நான் வந்து சில பிக்சர்ஸ் காமிப்பேன். சோ அவங்கள பத்தி ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் அவ்வளவுதான். நிரோஷா மேம். எஸ் சார், ஷீ இஸ் ஆசம். சீரியஸ்லி நிரோஷா மேம் வந்து நிறைய டைம் அவங்களோட வந்து நாங்கள் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். ஓகே. சரிங்களா? அவங்க பாசிட்டிவ், பயங்கரமான பாசிட்டிவ். எப்படின்னா ஃபுட் அவங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க. இப்போ நான் டயட் இருக்கேன்னு பால்கோவா வச்சுட்டு சாப்பிட்றான்னுவாங்க. ஓகே. லட்டை வச்சுட்டு குலோப் ஜாம்லாம் வச்சுட்டு சாப்பிட்ற. டயட்லாம் சாப்பிட்லான்டா மேம், அது எனக்கு புரியல. டயட்ல எப்படி சாப்பிட்றது? சாப்பிட்றா அப்படின்னுவாங்க. அதை சாப்பிட்டுட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒரு 45 நிமிஷம் ஓடுவேன் வெளில. ஐயோ அந்த குலோப் ஜாமுன் எப்படி கரைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பேன் ட்ரெட்மில்ல. அதுல செம்ம ஸ்வீட்டு மேம் வந்து எல்லாரையும் வந்து அந்த சாப்பாடு போடுற விஷயத்துல வந்து அப்படியே ஒரு ரவுண்டாக உட்காந்து தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலியோட நான் உட்காந்து சாப்பிடுவேன், வேல்ஸ் ஃபேமிலியோட நான் உட்காந்து சாப்பிடுவேன். அஜய் சார் வீட்டுல இருந்து டெய்லி வந்துடும் சிக்கன் ஒரு மட்டன் ஒரு பன்னீர் எதனா ஒன்று வந்துடும். டன்ஸோ போட்டு அனுப்பிச்சிருவாங்க மேம். அவங்க மேம் செம்மையா சமைப்பாங்க. அஜய் பெரியப்பாவோட ஒய்ஃப். ஷோரா வாங்க, சாப்பாடு டைமுக்கு வந்துடாதீங்க, நாங்க யாருமே இருக்க மாட்டோம், எல்லா ரூம்ல இருப்போம். அதில் மேம் நெகட்டிவ்னு பார்த்தோன்னா இப்போ பெருசாக எந்த நெகட்டிவுமே இல்லை அவங்ககிட்ட. ஆனால் ஒன்று தப்புனா டப்புன்னு அதை மூஞ்சல் அடிச்ச மாதிரி கேட்டுருவாங்க. அதை மறைச்சி கேட்கணும், ஒரு நாள் கழிச்சு கேட்கணும், அப்படிலாம் கிடையாது. தப்புனா அவன் பிடிக்கல அவ்வளோதான், ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து கேட்டுருவாங்க. அந்த மாதிரி டைப். இட்ஸ் நாட் நெகட்டிவ், இட்ஸ் குட் பாசிட்டிவ் தான் அது. ஓகே.
செகண்ட் சார். அண்ணன் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஓகே. நாங்கெல்லாம் ஒரே ரூம்ல தான் இருப்போம். நானு அண்ணன். ஒரே ரூம் அங்க இதுங்களேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்போ இவரெல்லாம் வந்து வேற தனி ரூம் கூட கேட்டு போயிடலாம். பட் ஆனா வந்து இப்போ நானு அண்ணன் எங்க அப்பா கேரக்டர் நாங்கெல்லாம் வந்து ஒரே ரூம்ல தான் இருப்போம். அதனால வந்து அண்ணன் கிட்ட வந்து நெகட்டிவ்னு கிடையாது, சீரியஸாவே அவர் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாரு. இப்போ இன்ஃபேக்ட் வந்து ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் வருதுன்னா கமிட் ஆகலாமா, இங்க கேட்டு கமிட் ஆகலாமா, கேட்கணுமானா அப்படின்னும் போது இல்லை லூஸ் பையில போடா போடா அப்படின்னு. அவர் வாய்ஸும் வருது போல. இடே போடா அங்கிட்டு அப்படின்னு யார்ட்டையும் கேட்காதா நீ கமிட் ஆகடா போடா அப்படின்னு. ஓகே. உன் லைஃப்பை நீ பாரு. இப்போ இங்க கேட்டனா என்ன சொல்லுவாங்க, யோசிப்பாங்க பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. பட் ஆனால் அது கேட்காத, நீ கமிட் ஆயிரு. இது இப்போ நீ டேட் கொடுக்கலனா தானே பிரச்சனை, டேட் கொடுத்துருவல அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை, போ கமிட் ஆக போ அப்படின்னு. அவளை பயங்கரமான ஒரு டேக் கேர் பண்ணிக்கிற ஒரு பர்சன். சாப்பிட்ற டைம்ல போயிட்டா உட்கார் சாப்பிடுவான்னு சாப்பிட விஷயம் பாரு. நல்ல டைப், சூப்பர் டைப் அவரு. சூப்பர் சூப்பர். உங்க கேரக்டர்ல இவங்க யாரு? 2 பேர்ல இவர் 2 பேரை பத்தி சொன்னாலும் பரவாயில்ல. உங்க அப்பா ஆமா அஜய் சார் அப்படிதான். அஜய் சாரும் செம பர்சன். நிறைய வந்து சொல்லிட்டே இருப்பாரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி இந்த இடத்துல நிக்கணும் நவுறணும் அப்படின்ற விஷயம்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து சொல்லி தருவாரு. தென் பயங்கர ஸ்வீட். அவங்க வீட்டில் வந்து ஃபுட்டு வந்துடும். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்லாம் அவங்க மைண்ட்லேயே இருக்காது. அப்படியே ஆஸ் யூஷுவல் ஒரு ஜாலியாக அவங்க வீட்டு பர்சன்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட இருப்பாங்களா. அடுத்து ஒருத்தர் காண்டிங்க பாருங்க, எங்க அப்பா கேரக்டர். நீங்க அப்படி ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு தெரியுது ஒரு டேஞ்சர் அப்படின்ற மாதிரி. ரியாலிட்டியில மனுஷன் வேற லெவலு. செம்மையா ஃபன் பண்ணி சிரிச்சுன்னு இருப்பாரு. இப்போ நானும் ஒரு இருக்கோன்னு வச்சுங்களேன், நாங்கள் யாரா போட்டு கலாச்சினே இப்போ உள்ள. இப்போ ராஜ்குமார் இருப்பாரு, எங்க சித்தப்பா கேரக்டர் இருப்பார்ல பழனி கேரக்டர். அப்போ அவர் உள்ள வந்துட்டாருன்னா ஸ்டாலின் அண்ணன் நானு எங்க அப்பா கேரக்டர் 3 பேரும் சேர்ந்து அவர் ஜாலியா கலாச்சிட்டே இருப்போம். அவரும் 3 பேரையும் ஜாலியா அப்படியே அப்படியே சமாளிப்பாரு. 3 பேரையும் சமாளிப்பாரு ராஜ்குமார் அவரு. அது செம்ம டைப்பு. இன்ஃபேக்ட் வந்து நானும் அவரும் ரீல்ஸ் பண்ணுவோம். நானும் அவரும் ரீல்ஸ் பண்ணுவோம். அவரோட வாய்ஸ் நான் தான் டப் பண்ணுவேன். எங்க அப்பா கேரக்டர் வாய்ஸ் நான் தான். அண்ணே அந்த பரதேசி பாண்டியனோட பையன் தானே எல்லா சொத்தையும் ஆட்டையை போட போறான், தெரிஞ்சு போச்சுண்ணே தெரிஞ்சு போச்சு. இவரோட வாய்ஸ் நான் மியூக்ரி பண்ணிட்டு இருப்பேன் ரீல்ல உட்காந்து. அவர் கேட்பாரு இது நான் வாய்ஸ் பண்ணவே இல்லையே உனக்கு அப்படின்னு. இல்ல டாடி நானே வந்து அந்த வாய்ஸ் ரீல்ல நானே மிமிக்ரி பண்ணிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரிதான் இருக்கும். அவரு ஒரு பேர் வைப்பாரு எல்லாருக்குமே. இப்போ பாண்டியன் வச்சுங்களேன், பரதேசி பாண்டியன் வைப்பாரு. இப்போ கோமதி மேம் ஓடுகாலி அப்படின்னு வச்சாரு. இப்போ ராஜிக்கு வந்து சின்ன ஓடுகாலின்னு வச்சாரு. ராஜோட ஹஸ்பண்ட் கதிருக்கு வந்து கதிரு, அதுக்கப்புறம் செந்தில் சரவணன், இவங்க 3 பேருக்கு வந்து அல்லு சில்லு இந்த மாதிரி பேர் வச்சுட்டே இருப்பாரு அவரு. ஏதாவது செம்ம ஜாலி டைப்புங்க, செம்ம ஜாலி டைப்பு. அவர் வந்து இன்ஃபேக்ட் பாண்டிச்சேரியில இருந்து அவர் பாண்டி ரவி அவர் பேரு. பாண்டியில இருந்து ஒரு வாட்டி ஷூட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு, வரும்போது இந்த ஈசிஆர்ல வந்து இந்த காஃபி ஷாப்லாம் இருக்கும்ல, டிகிரி காஃபி அந்த மாதிரி, அங்கே நிறுத்திட்டு காலைல காஃபி குடிக்கிறதுக்காக இறங்கியிருக்காப்புல. அந்த ஸ்வீப்பர் லேடிஸ்லாம் இருப்பாங்க, காலையில் பெருக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இவரை பார்த்துட்டு ஓடி வந்துட்டு சார் பாண்டியன் ஸ்டோரில் தானே பண்ணுவீங்க, நான் உங்களை பார்த்துருக்கேன் சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்லி பேசிட்டே இருந்திருக்காங்க. அப்போ சடனாக என்ன ஆயிடுச்சு, ஒரு லேடி மட்டும் இன்னும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றவ தான், என் வயிற்றுச்சல உன்னை சும்மா விடாது, நீ நாசமா போய் சொல்லிட்டுக்கிறாங்க. மனுஷன் ஒரு மாதிரி ஆயிட்டாப்புல. அதுக்கப்புறம் நாங்கள் ரூம்ல இருக்க வந்து என்ன பேசுறது, மகனே இப்படி சொல்லிருச்சுடா ஒரு பொம்பளை அப்படின்றாப்புல. டேடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க. இல்லடா மகனே காலைல சொல்ற வார்த்தை போய் பிரபஞ்சத்துல சேரும்டா அப்படின்னு. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு போய் பயப்படுறீங்க. அவங்க வந்து இப்ப சீரியல் அதுதாங்க மேட்ரு. ஒரு படம் கூட பார்த்துட்டு வெளில வந்துட்டானா ஒரு 10 நிமிஷத்துல நம்ம மறந்துடுவோம். ஒரு நாள் வச்சுப்போன்னு வச்சுக்கோங்க. சீரியல் அப்படி கிடையாது. எல்லாருமே அவங்க வீட்லயே நடக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நம்ம வீட்டுல இது நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால நான்லாம் கோயிலில் போய் வயசான லேடிக்கிட்டலாம் திட்டு வாங்குவேன் பாண்டியன் ஸ்டோருக்காக. என் கூட நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க நான் ஃபேமிலியாக போகும்போது. அப்போ பின்னால் ஒரு லேடி வந்து அவங்க மருமகிட்ட கேட்குறாங்க, மருமகளா மகளான்னு தெரியல, அவங்ககிட்ட கேட்குறாங்க, அவன் தானே அது, அவன் தானே, ஆமாம் தே அப்படின்றாங்க. தூ அப்படின்னாங்க. நான் இப்படி திரும்பினேன், தம்பி உங்களை ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னாங்க. இல்லைம்மா எச்ச இது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க மருமக வந்து சொல்கிறாங்க, சார் இல்லை சார் அவங்க பயங்கரமான பாண்டியன் ஸ்டோர் ஃபேனு, உங்களை பார்த்த உடனே அடிக்காத குறையாக பேசுகிறாங்க. அப்போதான் நான் என்னோட கேரக்டர் நான் பண்ண கேரக்டர் அப்போதான் நம்ம வின் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தான் பாண்டியன் ஸ்டோர் வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இன்னொன்று சொல்லுங்க, சரியான வாயிடிங்க அது. பாசிட்டிவா போயிட்டே இருந்துச்சு சீரியல். நல்லா இவட்ட வந்து பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவே சொல்றேன் ஃபுல்லா. சொல்லுங்க, தேவதா அரசி சத்யசாய், அவங்களும் ஷீ இஸ் வெரி குட். நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். அவங்களாம் வந்து சின்ன வயசுல நடிச்சிட்டு இருக்காங்க. செல்லம்மை படம் பார்த்துருக்கீங்களா நீங்க?
சூப்பர் சார். ரீமாசன் பாருங்க, நீங்களே தெரியல, அப்போ அந்த வயசுலேருந்து பண்ண ஹேராம்ல இவங்க குழந்தையா இருப்பாங்க, நடிச்சிருக்காங்க. ஓகே. இவங்க பயங்கரமான ஆர்டிஸ்ட் இந்த அம்மா. ஹேராம் நடிச்சிருக்காங்க. செல்லமேல வந்து சின்ன வயசு ரீமாசன் கேரக்டர் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் நிறைய ஜீல ஒரு சீரியலில் லீடாக பண்ணாங்க. இப்போ எனக்கு பேரா வரா மாதிரி வந்துச்சு. இப்போ வேற ஏதோ புதுசாக கார்த்திகேயன் ஒரு கேரக்டர் இன்ட்ரோ ஆயிருக்கு அதில். அது வந்து இவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கு. அது இன்னும் எதுன்னு இன்னும் ஒன்றுமே புரியல. பட் ஷீ இஸ் வெரி குட். நல்ல கேரக்டர், நல்லா ஜாலியாக இருப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது. ஒரு சில இடத்துல ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஆட்டிடியூடாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்டிடியூடே இருக்காது. நாங்கள் ரொம்ப க்ளோஸு. வாகிசுடாவால இப்போ இன்ஸ்டா ஓபன் பண்ணாலும் சரி, யூடியூப் ஷார்ட்ஸ் ஓபன் பண்ணாலும் சரி, இந்த ஒரு ரீல் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்குது. மேம் கூட இருக்குது ரொம்ப ஜாலியா. சோ இவங்கள பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலாக இவங்கள பற்றி சொல்லணும்னா, குயிலி மேம் வந்து செம கூல். அவங்களுமே ஒரு சில இடத்துல வந்து கோவப்படுவாங்க, ஒரு சில இடத்துல வந்து இப்போ என்கிட்டலாம் வந்து பயங்கரமாக நல்லா பேசுவாங்க, சூப்பராக பேசுவாங்க. என்கிட்டலாம் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுவாங்க. சம்டைம் இவங்களே அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும்போது இவங்களே அழுதுருக்காங்க. நாங்கள் இவ்வளோ உழைச்சோம், எங்கள் உழைப்புக்கேற்ற இதுவே கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து மேரேஜ் ஆகி உடனே இது போயிட்டாங்க, பாம்பே போயிட்டாங்க. அவங்க பாம்பே போயிட்டாங்க. அங்கேருந்து தான் வருவாங்களே ஷூட்டுக்கு. மேமு பாம்பேலேருந்து தான் வருவாங்க. ஷூட்டு முடிச்சுட்டு ஷெடியூல் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கேருந்து பாம்பே போயிடுவாங்க. அவங்க டாட்டர் வந்து கத்தார் ஏர்வேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. பையன் வந்து பைலட்டை முடிச்சுட்டு இப்போது ட்ரைனிங் போயிட்டுருக்காரு. அதனால் மேம் இங்கே வந்தாங்கன்னா அப்படியே எல்லாரோட அப்படியே ஜாலியாக பேசிட்டு நல்லா இருப்பாங்க. நல்ல டைப்பு. நான் இந்த மாதிரி நான் சொன்னேன், மேம் இந்த மாதிரி நான் கண்டென்ட் வீடியோஸ்லாம் பண்ணுவேன், நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஸ்கிரிப்ட் சொன்னேன், அப்படியே உட்காந்ததுலேருந்து யோசிச்சு பேசினேன். அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி. நல்லா இருக்கேப்பா இந்த கான்செப்ட்லாம். இல்லை மேம் நான் ரெகுலராக பண்ணுவேன் பாண்டியன் ஸ்டோரில் அப்படின்னு. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் குயிலி மேம்கிட்ட. அவங்க வந்து இல்லை நான் பண்ண மாட்டேன், ரீல்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஓகே சூப்பராக இருக்குடா பண்ணலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி பண்ணாங்க. நல்லா நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க ரியாக்ஷன்லாம் செம்மையாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். ஒரு அந்த அளவுக்கு ஆட்டிடியூட் தெரியல எதுவுமே. ஏப்ரல் ஃபுல்லுக்கு ஒன்று பண்ணோம். நான் அப்படியே சோகமாக உட்காந்துருப்பேன். என்னடா சோகமாக உட்காந்துருக்க? இல்லை பார்த்தா கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டேன், நீ எதுவுமே பண்ண விட மாட்டேற அப்படின்னுவேன். டேய் அதெல்லாம் கவலைப்படாத, உனக்கும் தேனுக்கும் நீ நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னுவேன். ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு போயிடுவாங்க. இதில் ஆமாம் நல்லா ஃபன்னு. ஆக்சுவலாக அவங்க ஃபன்னாக இறங்கி பண்ணுவாங்க. அவங்க இதில் இப்போ நெகட்டிவ் ஆக்கிட்டாங்களா, அவங்கள அப்படியே அதை கட்டுப்படுத்த முடியல. அவங்கள இன்னொன்று என்னன்னா அவங்க பேர் பர்வீன். இப்போ என்னன்னா மேமோட ஸ்டோரி பார்த்தா ஏதோ ஹாஸ்பிட்டல். ஆமாம் அவங்களுக்கு ஏதோ டூத் இஷ்யூ, விஸ்டம் டூத் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பேசுனீங்களா? ஓகேவா? இல்லைங்க, ஏங்க டூத் எடுத்துட்டாங்க நான் என்னங்க பேசுறது? டெக்ஸ்ட்டில் தான் பண்ணேன். டேக் கேர் மச்சான் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணேன். வேற என்ன ஃபோனில் பேச முடியும்? அவங்க ஏற்கனவே பல்லுவலில் இருப்பாங்க. அவங்க டேக் கேர் மச்சான் ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அவங்களும் வந்து நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். பர்வீன் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி கனா சீரிஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி யூடியூப்ல ஆட்டோகாரன் அந்த சீரிஸ் லவ் மாதிரி ஷார்ட் வெப் சீரிஸ் மாதிரி அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்தாங்க, அதில் அப்படியே கனால வந்தாங்க. இப்போ வந்து மூவிஸும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ப்ளஸ் வந்து வாகைச்சூடாலையும் பண்ணுறாங்க. அவங்க நல்ல ஆர்டிஸ்ட், சூப்பர் ஆர்டிஸ்ட். அவங்க எப்படி சொல்கிறது, நல்லா போட்டு செம்ம கலை கலாச்சிப்போம் ரெண்டு பேருமே. சீரியஸாக தான் போட்டு செம்ம கலை கலாச்சிட்டு ஜாலியாக அப்படியே ஃபன்னாக இருக்கும். நல்ல டைப், சூப்பர் டைப் இவங்க அப்படின்னு சொல்லணும். எனக்கு தான் ஆசை, ஆனால் ரொம்ப டேஞ்சர் டைப். இல்லை உண்மையாலுமே வந்து நல்ல டைப் தான் பர்வீன். நாங்க இத தம்ப்நெயில போட்டுருவோம். ஐயோ அதெல்லாம் போட்றாதீங்க. அவ உள்ள போய் அந்த இன்டர்வியூ கூட பார்க்காம ஸ்ட்ரைட்டா எனக்கு கால் வச்சிருவா. என்ன பத்தி ஏதோ சொல்லியிருக்கீங்க தம்ப்நெயில வந்திருக்கு அப்படின்னு. ஷீ இஸ் வெரி கியூட் அண்ட் நல்ல ஆர்டிஸ்ட். எனக்கு பிரச்சனை, நான் இப்படி எல்லாரோடையும் அடாப்ட் ஆயிடுவாங்க நான் ஈஸியா. ஏன்னா ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் இன்னும் பெருசாக போகலன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அதனால எதனா ஒரு பிரச்சனை, இப்போ என் மேலே தப்பே இல்லை, என்னை யாருன்னா திட்டினாங்கன்னா கூட நான் ஜஸ்ட் அப்படியே அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகி போயிடுவேன். அதை கேட்க மாட்டேன் போயிட்டு. ஏன்னா இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அதனால் நான் மோஸ்ட்லி எல்லாரோடையும் ஈஸியாக வந்து அடாப்ட் ஆயிடுவேன். டக்குன்னு வந்து இப்போ என் மேலே தப்பு இல்லையா, என்ன சாரிண்ணே ஓகே போகலாம் அப்படின்வாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது என் லைஃப்பில் திடீர்னு நான் ஒரு இடத்துல கோவப்பட்டு ஒரு கோவத்தால் என் லைஃபை நான் ரிவர்ஸ் பண்ணிக்க விரும்பல. அதனால் அப்படியே ஜாலியாக இருக்கும். இப்போ லாஸ்ட் செக்மெண்ட் வந்தாச்சு. இப்போ என்னன்னா உங்களோட லைஃப் வந்து ஒரு மூவியா எடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன டைட்டில் கொடுப்பீங்க? ஏன்டா பிறந்தோம்னா ஒரு டைட்டில் வைக்கணும். நல்லா இருக்குல்ல டைட்டில்? ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு. ஏன்னா கஷ்டப்படுறோம்ல, கஷ்டப்பட்டு எனக்கு என் பயங்கர சப்போர்ட் என் ஒய்ஃபு. என் அம்மாவாக இருக்கட்டும், என் ஒய்ஃபாக இருக்கட்டும். நான் சான்ஸ் தேன காலத்தில் எங்கள் அம்மாவோட பென்ஷன் தான் எனக்கு யூஸ்ஃபுல் ஆச்சு. அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல். என் ஒய்ஃபும் ஒர்க் போயிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் பேபி வந்து அவங்களுமே வந்து ஹெல்த் இஷ்யூஸும் ஒர்க் கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் இப்போ வரைக்கும் இப்போது நான் வீட்டில் இப்போ வெளியே இடத்துக்கு போகிறேன், இப்போ 4 பேர் என்னை பார்க்குறாங்க கொள்கிறாங்க அப்படின்னும் போது
இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் சர்வை பண்ண முடிஞ்சிருக்காது என்னால். இப்போ நான் பாடி பில்டிங் பண்ணேன்னா என் டயட் ஃபுட்டை ரெடி பண்ணுறது எல்லாமே என் ஒய்ஃப் தான். நான் 7:30 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டு கிளம்பணும்னா அவள் 6 மணிக்கே இந்த எல்லாமே செஞ்சிருவா. ஓகே. அந்த மாதிரி பர்சன் எனக்கு ரொம்ப லைஃப்பில் கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு. அதனால தான் 2 பேரையும் அப்படியே டேட்டூலே வச்சுருப்பேன். இது அம்மா பேர், இது அவள் பேர், ஓ ஒய்ஃப் பேர். இது குத்தி 10 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களே திட்டினாங்க. ஆனால் இப்போ எனக்கு இது ஏன்டா குத்தணும் அப்படின்னு ஃபீல் இருக்குது 2 இதுவுமே. ஏன்னா ஒரு வாட்டியும் மேக்கப் போட்டு நம்ம மறைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்மள அறியாமல் ஷர்ட்டில் இப்படி வச்சோன்னு வச்சுக்கிங்களேன், மேக்கப் போட்டிக்கும் ஷர்ட்டில். அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ ஃபீல் பண்ணுறேன், சார் எங்கன்னா காட்டாத இடத்துலையா குத்திருக்கலாமோ, நெஞ்சில் குத்திருக்கலாமோ அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஷீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் வெரி க்யூட். மை லவ், மை ஒய்ஃப் எல்லாமே அவள் தான். அவள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அவள் பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான் என்ன. இப்போ ரீசெண்டாக கூட நான் மகாநடிகையில் பண்ணுறேன். வசீகரா சாங் வந்து சாங் ரீக்ரியேஷன் ரவுண்டில் பண்ணியிருக்கோம். வசீகரா சாங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்படின்னு போது நான் போய் உண்மையை சொல்லிட்டேன். இந்த மாதிரி அந்த சாங் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ அந்த சாங்கில் வர மாதிரி வரப்போறீங்க அதானே? ஆமாம்மா. சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டான். எதுவுமே கேட்கல. இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி நடிக்கிறான், இவ்வளோ க்ளோஸாக நடிக்கிறான், அந்த மாதிரிலாம் எதுவுமே அவள் கேட்க மாட்டான். அவள் வந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணுறான் லைஃப்பில். என்னோட வின்னுக்காக மட்டும் தான் அவள் வெயிட் பண்ணுறான். மற்றபடி என்னோட வின்னே நானும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படியே கிடைக்கிற அப்படியே ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்ட்டு போயிட்டுருக்கு. நான் லைஃப்பில் ஒரு வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒரே வார்த்தை தான் அவட்ட சொல்லுவேன், எல்லா நாளும் இதே மாதிரி இருக்காது, கண்டிப்பாக லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட இது மட்டும் தான் சொல்லிகிட்டே இருப்பேன் எப்பவுமே. கண்டிப்பாக சார். ஐ லவ் யூ அச்சு. சூப்பர் சூப்பர் சார். க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு கால் பண்ணியிருந்துருக்கலாம் மேம்க்கு. அதான் சொல்கிறேன். வேணாம், இது எவ்வளோ டீசெண்டாக முடிஞ்சுது. குடும்பத்துக்குள்ள ஒரு இது எவ்வளோ டீசெண்டாக முடிஞ்சுது. கால் பண்ணி அதனால் என்னை திட்டி அதை வந்து நீங்கள் தனியாக போட்டு எனக்கு கொலாபரேஷன் வேறு கொடுப்பீங்க. நீங்கள் அது சும்மா இருக்க மாட்டீங்க, எனக்கு கொலாபரேஷன் வேறு பண்ணுவீங்க. அதை சார் கொலா கொடுத்துருக்கு, அக்செப்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு கால் பண்ணுவோம் நாங்கள். ஓகே, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் லைஃப்பில் வந்து இன்னும் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும், பெரிய ஸ்க்ரீனில் உங்களை நாங்கள் பார்க்கணும். இன்னும் வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இதோட அவங்க பாடி பில்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த இது இல்லை, அது நம்ம பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்டிங் லைஃப்பில் பெருசாக நம்ம இது பண்ண முடியாது. அதோட பார்த்து வேறு. அது ஒரு வாட்டி பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டோம், பண்ணியாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆஸ் யூஸ்வலாக ஆக்ட்ரஸை, ஏன்னா இப்போ நான் இப்போ ரியாலிட்டி ஷோ போகிறேன்னு வச்சுக்கோங்க, நான் மகாநடிகையில் பண்ணுறேன். எனக்கு ஒரு அதுக்கு வந்து 2 எபிசோடுக்கு நான் 6 நாள் செலவு பண்ணணும். 1 டே ஷூட்டுக்கு. ஒரு நாள் வந்து வெளில சாங் ஷூட் இருக்கும், மிச்சம் 3 நாள் வந்து ரிஹர்சல்ஸ் போகணும் நான். சரிங்களா? ரிஹர்சல்ஸ் போகணும். ரிஹர்சல்ஸ்லாம் முடிஞ்சு 3 மணி ஆகிடும், 2-3 மணி ஆகிடும் நைட்டு. இப்போது நாளைக்கு ஷோனா இன்றைக்கி நைட்டு விடிய காலையில் 3 மணி வரைக்கும் எங்களுக்கு இது போகும், ஸ்டேஜ் ரிஹர்சல் போகும். ஸ்டேஜ் ரிஹர்சலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி வரணும். ஒரு மாதிரி மிஷின் லைஃப் மாதிரி ஆகிடும் அது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி டயட் ஃபுட்லாம் நம்ம இருக்க முடியாது. அப்படியே டயட்டு, அந்த ஃபுட்டு, அதுக்கு அந்த டைமு அப்படின்லாம் இருக்க முடியாது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சீட் பண்ணி நம்ம சாப்பிட்டு தான் வேறு வழி இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இது உள்ளே வந்துட்டால் அது பண்ண முடியாது, கஷ்டம். நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோமேன்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். அது ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு எனக்கு. மார்னிங் 5:30 வாக் போயிடுவேன். ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அதுக்குள்ள என் ஒய்ஃப் வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அப்படியே பேக் பண்ணிட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட் போயிடுவேன், ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு. அப்படியே முடிச்சுட்டு அங்கே ஒரு 1 hour கேப் கிடச்சி தான் தூங்குவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரேக் டைமில் தூங்குவேன். அதுக்கப்புறம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு 9:30 எனக்கு முடியும். நான் 10 o'clock வந்து 9:30 9:45 அங்கே முடியுதுன்னா நான் 10:15 10:30 10:20 வந்து ஜிம்முக்கு வருவேன். என் ஜிம்மு 12 வரைக்கும் அங்கே வருவேன். அங்கே 12 வரைக்கும் முடிச்சுட்டு மறுபடியும் போய் படுப்பேன் காலைல 5:30. இது ஒரு 6 மாதம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. கஷ்டம் இல்லை சார். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என் மிஸ்ஸஸ், என் குழந்தை, யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இது உள்ள வந்துட்டு டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல இவங்களோட. அதான் சொல்கிறேன், அந்த ரூட்டு வேறு, இந்த ரூட்டு வேறு. இதுக்குன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். தேங்க்யூ சார். எங்களுக்கு இவ்வளோ நாள் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக டைம் ஒதுக்கினதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் அது இல்லாமல் நீங்கள் ஒரு பெரிய ஸ்க்ரீனுக்கு நாங்கள் வரணும், அதை நாங்களும் எதிர்பார்க்குறோம். மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நடந்துச்சுன்னா வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரீட் வைக்கிறேன் நான். சூப்பர் சார். கண்டிப்பாக நடக்கும் சார், ஒரு நாள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நடக்க வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்மா. நீங்களும் வந்து பெரிய ஆங்கராக வரணும்னு சொல்லிட்டு நானும் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்மா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் குமுதம் ஸ்நேகிதி டீம்.